அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மெயின், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, கட் ஆஃப் டீட்டெயில் எப்படி இருக்கும், அண்டு எவ்வளோ ரேங்கிங் பொசிஷனில் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க, கவுன்சிலிங் எப்படி இருக்கும், காலேஜஸ் டீட்டெயில் பற்றின என்ன, கோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த டிஎன்ஏயுவில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் வேளாண்மை கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கு. இதுபோல் தொடர்ந்து வரோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நிறையா கொடுத்துருக்குறேன். இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், டிஎன்ஏயுவில் என்ன நடந்துகிட்ருக்கு, கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன், காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், கோர்சஸ்ஸு, அங்கே உள்ள ஹேப்பனிங்ஸும், காலேஜை தவிர வேறு என்ன நடக்குது அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் டிஎன்ஏயு அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தேங்க்யூ. ஸோ அந்த டிஎன்ஏயு இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்ப இந்த வேக்கன்சி தான் ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்குது. ஏன்னா இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கனால ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சாச்சு, செகண்ட் ரவுண்டும் ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, நீங்கள் வெப்சைட்லேயே பார்க்கலாம். அதனால் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் உள்ளது அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா இன்னமும் 32 சீட்டுக்கு 32 சீட்டு அதில் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அதை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் 32 சீட்டு அந்த செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 30 பேர் ஜாயின் பண்ணுறதை சொல்கிறாங்க, ஓசி கேட்டகரி. இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் இதில் இருக்குது. ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் வேக்கன்சி இருக்குது, ஜாயின் பண்ணது எவ்வளவு, சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக கோர்ஸ் வைஸ் எல்லாமே இருக்குது. கோர்ஸ் வைஸ் மீன்ஸ் பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கம்ப்ளீட் கோர்சஸ்க்கான லிஸ்ட்டு வித் காலேஜஸோட கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இன்னும் ஓசி கம்யூனிட்டியில் அது அக்ரிகல்ச்சர் டிஎன்ஏலையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சேர்த்து ஓசி கம்யூனிட்டிக்கு இன்னும் 1025 சீட் இருக்குது. அந்த பிசிக்கு பார்த்தோம்னா 634 சீட்ஸ் இருக்குது. எம்பிசிக்கு 483. அந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்பு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து எஸ்எஸ்னா அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4765. அப்புறம் எஃப்எஸ் இருக்குது ஃபில்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதுவும் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபில் பண்ண போகிறது. அண்ட் ஏஎஸ்ன்றது அட்மிட்டட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் 2650 பேர் சேர்ந்துருக்காங்களாம் அட்மிஷன் போட்டிருக்கிறது. அப்புறம் வேக்கன்சின்னு பார்த்தோம்னா இதுதாங்க ரொம்ப முக்கியம். 2115 சீட் இந்த வேக்கன்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ ஃபில் பண்ணாங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்டு, அப்புறம் பாசிபிலிட்டி இருந்தால் தேர்ட் ரவுண்டு, வேறு எதாவது இருக்கா அடுத்தடுத்த ரவுண்டு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்புறம் ஸ்பாட் அட்மிஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த செகண்ட் ரவுண்டில் எல்லாருக்கும் டோட்டலாக ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.